நல்ல மணக்க மணக்க ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? செய்ய செய்ய சாப்பிட கேட்டுகிட்டே இருப்பாங்க. நார்மலாக செய்கிற ரெசிபி தான். ஆனால் அந்த கடாயில் செய்கிறதுனால இன்னும் நல்லாயிருக்கும். தாராளமாக நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இது நல்லா வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா இது பொரிஞ்சு வர வர வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை கைப்பிடி அளவு எடுத்து அதையும் போட்டுக்கலாம். இன்னும் கடுகு பொரிஞ்சு வரல, அதுக்காக இந்த வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் வரதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு அதை நல்லா கொஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 8 வெங்காயம் கூட சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக வெட்டி அதையும் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வந்ததும் இதில் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது நல்லா ஒரு சேர வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணி 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது 2 பேருக்கான அளவு. நல்லா தக்காளியை போட்டு வதக்கினதுக்கப்புறம் இது நல்லா வேகட்டும். இது வதங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணியை நம்ம ஊற வச்சுருப்போம்ல, அதை ஊற வச்சுட்டு அந்த புளித்தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதில் சிகப்புத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுக்கோங்க. இதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதில் ஒரு டேபிள் ஸ்பூனாக இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, சிகப்புத்தூள் போட்டு நல்லா அந்த புளித்தண்ணியை இதில் ஊற்றிட்டு இதை அப்படியே தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லித்தூள், சத்துத்தூள் திருப்பி எக்ஸஸாக போட்டுட்டு நம்ம அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா நல்லா கொதிக்கணும். சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ஒரு கொதி விட்டதும் மீடியம் சிம்மில் வச்சுட்டு திருப்பி கொதிக்க வச்சுட்டே இருங்க. கொதிக்க வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மீன் போட்டுற வேண்டியதான். மீனை எடுத்து ஒன்று ஒன்றா நல்லா போட்டுட்டு அது ஃபுல்லாக மூழ்கிற வரைக்கும் போட்டுருங்க. மீனை போட்டுட்டு நம்ம கலக்கிட வேண்டாம். நார்மலாக எல்லா மீனையும் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி ஒரு ஆட்டினீங்கன்னா போதும். அது எல்லாமே ஃபுல்லாக உள்ளே மூழ்கிடும். அப்புறம் திருப்பியும் நல்லா கொதிக்க வேண்டியதான். மீனை போட்டதுக்கப்புறம் மீடியம் ஸ்லிம்மில் வச்சுட்டே கொதிக்க வைங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஹை ஃப்ளேம் வச்சா நல்லாவே இருக்காது. அதை மீடியம் ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா கொதித்து வர வர வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஒரு 15-20 மினிட்ஸாவது மினிமம் கொதிக்கணும். 1/2 hour கிட்ட நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மீன் குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் கரெக்டாக இறக்கிடலாம். எதுக்கும் உப்பு, காரம், புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எக்ஸஸாக வேணும்னா லைட்டாக போட்டு லாஸ்ட்டில் லைட்டாக உப்பும் அந்த நாட்டு சக்கரை லைட்டாக தூக்கி போட்டு விட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி.